ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ இந்த என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷியோ அண்ட் ப்ரொப்போசிஷன் நம்ம டெஸ்ட் கொடுத்தோம்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கான ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். இப்போ பார்ட் 1 பார்க்கலாம். பார்ட் 2 வந்து நாளைக்கு மார்னிங் பார்க்கலாம். பார்ட் 1 வந்து நியர்லி 16 கொஷின்ஸ் நான் வந்து உங்களுக்கு பார்ட் 1ல் கொடுத்துருக்கேன். ரிமைனிங் 9 கொஷின் ஆன்சர் வந்து பார்ட் 2ல் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். If 12 is to 30 equivalent 56 is to x, find the value of x. இப்படி கொடுத்தாலே நடுவில் அந்த 4 புள்ளி வந்துச்சு அப்படின்னா அது ஈக்குவல் டு அப்படின்றதுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொஸ்டின் எப்படி எழுதலாம் அப்படின்னா 12 is to 30 equal to 56 is to x அப்படின்னு நம்ம எழுதலாம். ஏன் அப்படின்னா அப்படி கொடுத்தாலே நம்ம வந்து ஈக்குவல் டு அப்படின்ற மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி கொடுத்தோம் நம்ம அப்படின்னா இடையும் கடையும் சொல்லுவாங்க. சென்டரில் ரெண்டும் எண்டிங்கில் இருக்கிற ரெண்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நம்ம மல்டிப்ளை பண்ணுறது எப்படின்னா 30 into 56 ஈக்குவல் டு 12 into x அப்படின்னு சொல்லலாம். இங்கே மல்டிப்ளைல இருக்குது, இங்கே போச்சுன்னா டிவைடில் வந்துடும். ஸோ 30 into 56/12 ஈக்குவல் டு எக்ஸ். ஸோ எக்ஸோட வேல்யூ தானே வேணும். நான் ஃபோர்த்து டேபிளில் பண்ணியிருக்கேன். ஸோ 10 times 30 இது 4 times. அகைன் ஃபோர்த் டேபிள் பண்ணால் இது 1 time, அது 14 times. ஸோ 14 into 10 அப்படின்னா 140 அதான் ஆன்சர். ஸோ பாருங்கள் நமக்கு ஆப்ஷன் பியில் இருக்குது 140 அப்படின்னு சொல்லிட்டு. செகண்ட் கொஸ்டின் பாருங்கள். The ratio of speed of 3 cars is 5:4:6. The ratio of their time to cross a certain distances அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து 3 கார்கள் போகுது, அதோட வேகத்தோட விகிதம் என்ன அப்படின்னா 5:4:6 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது கிட்டத்தட்ட போகிற அந்த டிஸ்டன்ஸ் பார்த்தீங்களா, அந்த சர்டன் டிஸ்டன்ஸ் வந்து என்ன ரேஷியோவில் போயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. 3 கார்களின் வேகங்களின் விகிதம் 5:4:6 எனில் அவை ஒரு குறிப்பிட்ட தொலைவை அடையும் எடுத்துக்கொண்ட நேரங்களின் விகிதம் பார்த்தீங்களா. ஸோ அந்த கிராஸ் பண்ண டிஸ்டன்ஸ் எடுத்துக்காங்க, அந்த டைமை வந்து எப்படி சொல்கிறாங்கன்னா ரேஷியோவில் கேட்டிருக்காங்க. ஸோ பார்க்கலாம். மேக்ஸிமம் ரேஷியோன்னு கொடுத்தாலே நம்ம வந்து எல்சிஎம் எடுக்கிற மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ். மேக்ஸிமம் எல்சிஎம் எடுத்தாலே நமக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட் நம்ம என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5:4:6 அந்த ரேஷியோ ஆஃப் 3 cars. ஃபஸ்ட்டு வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். 5க்கும் 4 6 எல்சிஎம் எடுத்து 60 வரும். ஸோ இங்கே பாருங்கள் 5 4 6 அப்படின்னா 2 டேபிளில் போகலாம். 5 டைம் அப்படி வந்துடும், 2 டைம் வரும், 3 டைம் வரும். ஸோ எங்கேயுமே போகாது. 5 2s are 10, 2 into 3 6, ஸோ 60. ஸோ எல்சிஎம் வந்து 60. செகண்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா எல்சிஎம் வந்துச்சு பார்த்தீங்கன்னா, அந்த எல்சிஎத்தோட நம்ம கொடுத்துருக்க ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ ஒவ்வொரு ரேஷியோவாக பார்த்தோம் அப்படின்னா 60/5, 60/4, 60/6. ஸோ டிவைட் பண்ணால் 1 time 10 time, 1 time 1 மிச்சம் 2, ஸோ 5 times வரும், 15 times, 1 time 12 time. ஸோ 12:15:10 இதுதான் இதுக்கான ஆன்சர் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னா 12:15:10. ஸோ ஆப்ஷன் டி தான் இதுக்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இஃப் a/3 ஈக்குவல் டு a/3 ஈக்குவல் டு b/4 ஈக்குவல் டு c/7, தென் த வேல்யூ ஆஃப் a + b + c/c என்னன்னு கேட்டிருக்காங்க. பாருங்கள், a/3 ஈக்குவல் டு b/4 ஈக்குவல் டு c/7 எனில் a + b + c இதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஜஸ்ட் அதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா டேரெக்டாக அதோட வேல்யூ எடுத்துக்கணும். ஏக்கு 3 ஆகும், பிக்கு 4 ஆகும், சிக்கு 7 ஆகும் எடுத்துக்கணும். இந்த மாதிரி கொடுத்தாலே கீழே இருக்க டேர்ம் வந்து அதுக்கு ஈக்குவல் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் அதுக்கு நமக்கு. ஸோ ஜஸ்ட் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு வந்துடும் ஆன்சர். ஸோ பாருங்கள், a = 3, b = 4, c = 7. ஸோ 3 + 4 + 7 அப்படின்னா 10, 10 + 4 14/7. ஸோ 2 times வரும். ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர். நெக்ஸ்ட் இந்த ஃபோர்த் கொஸ்டின் பாருங்க. த ரேஷியோ ஆஃப் 1 meter 50 centimeter அண்ட் 1 meter 80 centimeter அப்படின்னு கொடுத்துருக்கோம். 1 மீட்டர் 50 சென்டிமீட்டருக்கும் 1 மீட்டர் 80 சென்டிமீட்டருக்கும் இடையிலான விகிதம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி கொடுத்தாலே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து யூனிட்டை வந்து சேம் ஆக்கிக்கணும். ஏன்னா இங்கே பாருங்கள், இங்கே மீட்டரில் இருக்குது, இங்கே சென்டிமீட்டரில் இருக்குது, இங்கே மீட்டரில் இருக்குது, சென்டிமீட்டராக இருக்குது. ஸோ அந்த மீட்டரை சென்டிமீட்டராக மாற்றிட்டோம் அப்படின்னா இங்கிட்ட சென்டிமீட்டர் மாற்றிடலாம், இங்கிட்ட சென்டிமீட்டராக மாற்றிட்டோம் அப்படின்னா நமக்கு யூனிட் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம இடையிலான விகிதம் அப்படின்னாலே ஜஸ்ட் 2 டிவைட் பண்ண போகிறோம், அவ்வளவுதான். ஸோ பார்க்கலாம். ஸோ நம்ம கொடுத்துருக்குது 1 meter 50 centimeter, 1 meter 80 centimeter அப்படின்னு சொல்கிறோம். 1 மீட்டருக்கு 100 centimeter தெரியும். ஸோ 100 + 50 னா 150, 100 + 80 னா 180. ஸோ நம்ம டேரெக்டாக ஃபஸ்ட்டு கேன்சல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஏன்னா 0 0 கேன்சல் ஆகும். அப்போ 15 இருக்குது, இங்கே 18 இருக்குது. ஸோ இதை நம்ம எப்படி கேன்சல் பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து 3 டேபிளில் பண்ணலாம். ஆனால் பட் ஆன்சர் வந்து இங்கே வந்து 3 டேபிளில் பண்ணும். 3 டேபிளில் பண்ணி தான் நான் வந்து 5:6 கொடுத்துருக்கேன். ஏன்னா இது 5 time, இது 6 time. ஸோ பண்ணி தான் 5:6. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இருக்கான்னு பார்க்கலாம். 5:6 ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஃபிஃப்த் சம் பார்க்கலாம். இஃப் a/b = 4/5
and b by c equal to 15 by 16, the value of c square minus a square by c square plus a square அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இங்கே பாருங்கள் a by bக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க 4 by 5ன்னு, b by cக்கு வந்து 15 by 16 கொடுத்துருக்காங்க. நம்ம கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னா c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பை c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். ஸோ பாருங்கள் நமக்கு ஏவும் சியும் தான் வேணும், b வேண்டாம். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளை a by c வேணும் அப்படின்னா இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணோம்னா பியும் கேன்சல் ஆயிருமா? ஸோ a by c இருக்குமா, அந்த வேல்யூ கண்டுபிடிச்சி நம்ம அங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாமா? ஸோ அப்படி தான் போட போகிறோம் நம்ம பாருங்கள். ஸோ இப்போ கொடுத்துருக்க நம்ம எழுதிக்கலாம். a by c தான் வேணுங்கும்போது a by b இன்ட்டு b by c அப்படின்னா பியும் கேன்சல் ஆகிடும். ஸோ a by c என்னன்னு பார்த்தோன்னா 4 by 5 இன்ட்டு 15 by 16, 5 1 டைம், இது 3 டைம்ஸ் வரும், இது 1 டைம், இது 4 டைம். ஸோ 3 by 4 தான் நமக்கு ஆன்சர் a by c. ஸோ ஏக்கு 3யும் சிக்கு 4ம் போட்டோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவேஷன் என்ன? c ஸ்கொயர் மைனஸ் a ஸ்கொயர் பை c ஸ்கொயர் ப்ளஸ் a ஸ்கொயர். சிக்கு அப்படின்னா 3 ஸ்கொயர் மைனஸ் 4 ஸ்கொயர் பை 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர். ஸோ 9 மைனஸ் 16, 9 ப்ளஸ் 16, ஏன்னா இது வந்து 9, இது 16. ஸோ மேலே 7 வரும், கீழே 25 வரும். ஏன்னா வந்து இங்கிட்ட பாருங்க ஒரு 4 மிச்சம் 5 25. ஸோ நம்ம கழிக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு 6, இங்கே ஒரு 1. ஸோ 7 by 25 வரும். ஸோ ஆப்ஷன் பார்த்தோம், ஆப்ஷன் சி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர். 5th கொஸ்டின் முடிஞ்சிட்டு. இப்போ 6th கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் ஈக்குவலன்ட் ரேஷியோ ஆஃப் 4:7 இஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது 4:7 சமமான விகிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா நம்ம எல்லாமே பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து 4 இங்கே 1:3 இருக்குது. இப்போ 1 நம்ம மல்டிப்ளை பண்ணணும், இங்கே 4 வரணும், இங்கே 7 வரணும். ஸோ வராது. இதே பாருங்கள் இங்கே 4th டேபிளில் இங்கே 2 8 வர்றதுக்கு 4:2 4 into 2 வரணும். ஆனால் 7 2s are 14. ஸோ இதுவும் வராது. ஸோ இங்கே பாருங்கள் 14 இருக்குது, இங்கே 8 இருக்குது. 7க்கும் 8க்கும் சம்மந்தமே இல்லை. ஸோ ஆப்ஷன் 12:21 அதான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணுறது தான். ஸோ பாருங்கள் 4:7 அப்படின்னா 4 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம், 7 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 12:21 அப்படின்றாங்க. இதை நம்ம பண்ணோம் அப்படின்னா 4:7 அப்படின்னு தான் வரும் டிவைட் பண்ணோம் அப்படின்னா. ஸோ அதுதான் இதுக்கான ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படின்னா இப்படி தான் வரணும். நம்ம வந்து கரெக்டாக அந்த ஆன்சரை டிவைட் பண்ணோம் அப்படின்னா அவங்க கொடுத்துருக்க சம்முக்கு நமக்கு கரெக்டாக வரணும். இதுதான் ஈக்குவலன்ட் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க. 6th sum. 7th sum பாருங்கள். A bag contains rupees 50 paise, 25 paise and 10 paise coins in the ratio of 5:9:4. ஸோ அப்போ 10 பைசா வந்து 5 ரேஷியோவில் இருக்குதான், 25 பைசா வந்து 9 ரேஷியோவில் இருக்குதான், 10 பைசா 4 ரேஷியோவில் இருக்கான். If the total amount in the bag is rupees 309. ஸோ ஃபுல்லாக பைசாவாக வச்சுருக்காங்க. அந்த எல்லா பைசாவும் சேர்த்தோம் அப்புறம் 309 ரூபா நமக்கு காசு வருது மொத்தமாக. ஸோ ஃபைன் த நம்பர் ஆஃப் காயின்ஸ் ஆஃப் ஈச் கைண்ட். ஸோ அப்படின்னா நம்ம 10 பைசாவில் எவ்வளோ இருக்குது, 25 பைசாவில் எவ்வளோ இருக்குது, 50 பைசாவில் எவ்வளோ காயின்ஸ் இருந்தால் அந்த 309 ரூபா நமக்கு வரும் அப்படின்ற கண்டுபிடிக்கணும். ஸோ பாருங்கள் ஒரு பையில் 50 பைசா, 25 பைசா, 10 பைசா நாணயங்கள் முறையே 5:9:4 என்ற விகிதத்தில் உள்ளது. பார்த்தீங்கன்னா முறையே. ஸோ அப்படின்னா கரெக்டாக 15 5, 25 9, 10 4 இந்த ரேஷியோவில் முறையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதன் மொத்த மதிப்பு 309 ரூபாய். ஸோ மொத்த மதிப்பு 309 ரூபான்னு சொல்லிட்டாங்க. பாருங்க ஒவ்வொரு நாணயங்களின் எண்ணிக்கை எவ்வளவு. ஸோ அப்படின்னா ஒவ்வொரு இதில் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இப்போ கிளாஸில் வந்து இப்போ ஹோலாக வந்து இப்போ ஹோல் ஸ்கூலில் வந்து 200 பேர் இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த 200 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த ஸ்கூல் வந்து 1 to 5th வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த 1 to 5th ஒவ்வொரு ஸ்டாண்டர்ட்லையும் எத்தனை பேர் இருக்காங்க இல்லை செக்ஷன் இருக்குது அப்படின்னா இப்போ வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து இல்லாட்டி இப்போ எக்ஸாம்பிள் வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் மொத்தமாக 300 பேர் நான் சொல்கிறேன். அப்போ அந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் வந்து ஏ செக்ஷனில், பி செக்ஷனில், சி செக்ஷனில் எவ்வளவு சேர்த்தா இந்த 300 ரூபாய் வரும் அப்படின்ற மாதிரி. ஏன்னா பாருங்கள் 50 பைசா, 25 பைசா, 10 பைசா இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து அந்த 309 ரூபா இருக்குது. இதில் எவ்வளோ பேர் இருப்பாங்க இருந்துச்சு அப்படின்னா சேர்த்து தான் 309 ரூபா வரும்னு கேட்டிருக்காங்க. அதுதான் இது. ஸோ இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் எடுத்துக்கோங்க. அதில் 300 பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் ஏ பி சின்னு இருந்தாங்கன்னா ஏ எவ்வளோ பேர் இருப்பாங்க, பியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க, சியில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. அந்த 3ஐயும் சேர்த்து 300 வருது அப்படின்னா எந்தெந்த கிளாஸில் எவ்வளோ பேர் இருப்பாங்க. சில பேர் 10 பேர் இருப்பாங்க, சில பேர் 20 பேர் இருப்பாங்க, சில பேர் 50 பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி சேஞ்சஸ் தான் இங்கே கேட்டிருக்காங்க. பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். ஸோ வந்து பேக் வந்து கண்டென்ட் இருக்கிறது எழுதிக்கும். ரேஷியோ 5:9:4 சொல்லிட்டு டோட்டல் அமௌண்ட் வந்து ₹309. ஸோ நம்பர் ஆஃப் காயின்ஸ் கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நம்ம வந்து 1 ரூபா வந்து 50 பைசாவில் 2 50 பைசா 1 ரூபா. ஸோ அந்த 2 50 பைசா எழுதிக்கிறேன். ஸோ வந்து 25 பைசா அப்போ 4 25 பைசா 1 ரூபா.
ஸோ இதே வந்து 10 பைசானா 10 பைசா தான் ₹1. ஸோ இதை நம்ம எழுதிக்கிட்டேன் நான். ஸோ 2, 4, 10 இது ஏன் இப்படி எழுதிருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே ₹1 நம்ம மாத்திரம். ஏன்னா ருப்பியில் இருக்குது நமக்கு ₹309 இருக்குது. ஸோ அப்படின்னா ₹1க்கு எவ்வளோ பைசா அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஸோ நமக்கு என்ன ரேஷியோ கொடுத்துருக்காங்க 5, 9, 4. ஸோ அதுதான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள் 5x, 9x, 4x. ஸோ வந்து நமக்கு 50 பைசா அப்படின்னா 2, 25 பைசான்றது 4, 10 பைசான்றது 10. ஸோ ஈக்குவல் டு ₹309. இப்போ அஸ் யூஷுவல் நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம் 2, 4, 10. ஸோ 2, 4, 10க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 20 வரும். ஏன்னா பாருங்கள் 2 is 4, 4 5 are 20. ஸோ 20 எல்சிஎம் இருக்கும். ஸோ இங்கே டிவைடில் இருக்கிறது இங்கே போச்சு அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளைல போயிடும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் 50, 45, 8. ஸோ 50 + 45 வந்து 95 வரும். 95 ஒரு 8ம் பண்ணோம் அப்படின்னா இங்கிட்ட ஒரு 5, 100, 103. ஸோ 103x/20. ஸோ இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா 103 ஈக்குவல் டு 309 × 20ன்னு வரும். ஸோ நம்ம அதை பண்ணுறோம் அப்படின்னா 1 டைம் 3 டைம் வரும். ஆக்சுவலாக 1 டைம் 3 டைம்னு வரும். ஏன் அப்படின்னா 3 டேபிளில் 9 எவ்வளோ 3 டைம்ஸ் வருது. ஸோ இந்த மாதிரி லாஸ்ட் டிஜிட் வச்சு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு 309 × 20/103 அப்படின்னா 1 டைம் 3 டைம் 3 × 20 அப்படின்னா 60. 3 to 6 is 0. ஸோ இது நமக்கு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். நம்ம என்ன அசம்ஷன் பண்ணோம்னா 5x, 9x, 4x அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த எக்ஸோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். 5 × 60 அப்படிங்கும்போது 6 5 are 30, மிச்சம் ஒரு 0. 9x 9 × 60, 9 6 are 54, அந்த 0 அப்படி வந்துடும். 4x 4 × 60 அப்படிங்கும்போது 6 4 are 24, so 0. ஸோ ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 300, 540, 240 பார்க்கலாம் எங்கே இருக்குது அப்படின்னா. ஸோ 300, 540, 240. ஸோ ஆப்ஷன் சியில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் நான் இது பண்ணுறது எல்லாமே நான் பிவைக்யூ கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே பிவைக்யூவில் கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அந்த புக் சம்ஸும் நான் கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஆனால் பட் இந்த கொஞ்சம் பிவைக்யூ எடுத்திருக்கேன். ஏன்னா ரேஷன் ப்ரொபோஷனில் பிவைக்யூ நிறைய கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. நிறைய டிஃப்ரென்ஸாகவும் இருக்கும். நிறைய சம்ஸ் நமக்கு தெரியாத மாதிரி இருக்கும். ஸோ ஆனால் மேக்ஸிமம் நான் பிவைக்யூக்கு வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து எடுத்திருக்கேன் இந்த தடவை. அந்த எல்லா மாடலும் கவர் பண்ணுற மாதிரி தான் நான் ஒவ்வொரு வீக்கும் நான் பார்த்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 8th கொஸ்டின் பாருங்கள். x, 6 and 12 are in continued proportion. Find x. அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா x, 6, 12 ஒரு தொடர் விகிதத்தில் இருந்தால் எக்ஸின் மதிப்பு. ஆக்சுவலாக அவங்களும் ஒரு தொடர் விகிதம்னு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்படின்னா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. அவ்வளோதான். ஸோ தொடர் விகிதம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே இப்போ வந்து a/b = b/c அந்த மாதிரி எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா தொடர் விகிதமாக தொடர்ந்து போகுது. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து எக்ஸ் வந்து ஏவா எடுத்துக்கிறோம். பின்ற இடத்துல 6, சின்ற இடத்துல 12. ஸோ 6:6 சாரி x/6 ஈக்குவல் டு 6:12. ஸோ இது எப்படி இருக்குது அப்படின்னா நமக்கு எப்பயும் போல் ரேஷியோ இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருந்துட்டோம் அப்படின்னா லாஸ்ட்டும் சென்ட்ரும். ஸோ 6 6 are 36. 12 × x 12x. ஸோ x = 36/12 அப்படின்னா 3 டைம்ஸ் வரும். x = 3. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சது கரெக்டாக அப்படின்றத பார்க்கலாம். இப்போ பாருங்கள் எக்ஸாம்பிள் வந்து இந்த x3 கண்டுபிடிச்சிங்களா. ஸோ 3:6 ஈக்குவல் டு 6:12 அப்படின்னா 1:2 அதே மாதிரி 1:2 இந்த மாதிரி ஈக்குவலாக இருக்கா. ஸோ ஈக்குவல்ன்றதுக்கு இப்போ ஆயிடுச்சா. இல்லை அப்படின்னா நம்ம 6 × 6 ஈக்குவல் டு 12 × 3. ஏன்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 6 6 12 3 6 6 36 ஈக்குவல் டு 12 3 36. ஸோ நீங்கள் கண்டுபிடிச்ச 3 வந்து கரெக்டு. ஸோ இதே நீங்கள் அங்கே கொடுக்குறதுக்கு ஆப்ஷன் வந்து இப்போது பாருங்கள் எக்ஸாம்பிள் வந்து இங்கே 3 கரெக்டு. ஸோ இதை நீங்கள் 2 போட்டு பார்த்தீங்கன்னு வைங்க. ஸோ பாருங்கள் ஆப்ஷன் 3 கரெக்டு. ஸோ இதை நீங்கள் 2 போட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பாருங்கள் 2:6 ஈக்குவல் டு 6:12ன்னு பார்த்தோம் அப்படின்னா 6 2s are 12, 12 6 are ஈக்குவல் டு வரலை. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலாக அந்த ரேஷன் ப்ரொபோர்ஷனாக மேக்ஸிமம் நீங்கள் கண்டுபிடிச்ச ஆன்சர் வந்து கரெக்டாக நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அது ஒரு ட்ரிக் இருக்குது. இந்த மாதிரி நீங்கள் செக் பண்ணிவிட்டு ஆன்சர் தப்பு அப்படின்னா நீங்கள் அகைன் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஓகே நெக்ஸ்ட் 9th சம் பார்க்கலாம். பாருங்கள் ₹782 is split into 3 parts at 1/2 is to 2/3 is to 3/4. Find the first part. அதாவது ₹782 1/2 is to 2/3 is to 3/4 என்ற விதத்தில் 3 பகுதிகளாக பிரித்தால் முதல் பகுதியின் மதிப்பு என்ன. ஆக்சுவலாக வந்து ரூபாய் வந்து ₹782 இருக்குது. அதை என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா சும்மா ஒருத்தர் கொடுக்காம 3ஆக பிரிச்சுட்டாங்க.
3ஆ பிரிச்சுட்டாங்க. இப்போ ஒருத்தருக்கு கொஞ்சம் பகுதி, இன்னொருத்தருக்கு இன்னொரு. அதுவும் வந்து எப்படின்னா ஒண்ணா ஒரே அமௌண்ட்டா கொடுக்காம இப்படியே பிரிச்சுட்டாங்க. அதனால உள்ளவனுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து 100 சாக்லேட் ஒருத்தவங்க வச்சுருக்காங்க. அந்த 100 சாக்லேட்டை வந்து 3 பேருக்கு பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ வந்து பாருங்கள் 100 வந்து 3ஆக பிரித்தோம் அப்படின்னா ஈக்குவலாக இருக்கிறதால 3 பேர் பிரித்து கொடுத்துட்டாங்க. ஸோ கொடுக்கும்போது எப்படி கொடுத்தாங்க. ஆனால் அதில் வந்தவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாங்கன்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ அப்போ கண்டுபிடிக்க போகிறாங்க. அதுதான் இந்த சம்மு. 3ஆக பிரித்து கொடுத்துட்டாங்க. ஆனால் அதில் ஃபஸ்ட்டு கொடுத்துருவோம்னா நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி கொடுத்தாலே ஃபஸ்ட் எல்சிஎம் எடுத்துக்கணும்ப்பா. ஃபஸ்ட்டு ரேஷன் ப்ரொபோர்ஷனில் பேசிக் இதை நம்ம ஃபுல்லாக எல்சிஎம் எடுக்கிறது தான் ஒரு நமக்கு. ஸோ பாருங்கள் 1/2 is to 2/3 3:4. ஏன்னா அந்த 782 வந்து பிரித்தது. ஸோ எல்சிஎம்னு பார்த்தா 2 3 4 மேக்ஸிமம் கீழே இருக்க தான் எல்சிஎம் எடுப்போம் நம்ம. ஸோ 2 3 4 கருத்துனா 12 தான் வரும். ஏன்னா அங்கே பாருங்கள் 2 3 4 2 டைம்ஸ்னா 1 டைம் 3 2. ஸோ பாருங்கள் அகைன் 2 போட்டோன்னா 1 டைம் 3 டைம் 1 2 2 4 4 3 12. ஸோ இப்போ எல்சிஎம் கண்டுபிடிச்சிட்டோமா? அந்த எல்சிஎம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு ரேஷியோட மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ தான் நமக்கு வந்து புதுசாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். டோட்டல் பார்ட்ஸ் மொத்த பகுதி எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா இது ரேஷியோவில் இருக்குது. இப்போ வந்து பங்குகள் சொல்லுவாங்கள்ல, ஆக்சுவலாக இந்த மாதிரி சம்ஸ் கேட்டாலே மொத்த பங்கில் வந்து அவங்க எவ்வளோ எடுத்திருக்காங்க எவ்வளோ வாங்கியிருக்காங்க அப்படி தான் கண்டுபிடிக்கும். ஸோ மொத்த பங்கு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எல்சிஎம்மோட அந்த கொடுத்துருக்க ரேஷியோ மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ பாருங்கள் 1:2 அப்படின்னா எல்சிஎம் 12 எடுத்திருக்கோம். 2/3 × 12 ஈக்குவல் டு இங்கிட்டு வந்து 3/4 × 12. ஸோ எல்லா ரேஷியோட நம்ம எடுத்திருக்க எல்சிஎம் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணால் புது ரேஷியோ வரும். அதுதான் வந்து மொத்த பங்கு எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ 1 டைம் 6 டைம் வரும். இது 1 டைம் 3 டைம். ஸோ 4 டைம் 1 டைம் 3 டைம் வரும். ஸோ 1 × 6 6 2 × 4 8 3 3s are 9. ஸோ 6:8:9. ஸோ எல்லாமே நம்ம ஆட் பண்ணப்போ 23 பார்ட்ஸ் வரும். மொத்தம் 23 பங்குகள் இருக்குது. அந்த 23 பங்குகளில் ஏ அப்படின்றத ஃபர்ஸ்ட் பர்சன் அப்படின்னா அந்த 6 பங்கு எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்படிங்கும்போது ஏ ஈக்குவல் டு 6/23 இந்த டோட்டல் அமௌண்ட் இருக்குது 782. அதை வந்து நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இங்கே பாருங்கள். ஸோ 23 × 10 அப்படின்னா 230. ஸோ 2 டைம்ஸ் போட்டோம் 20 போட்டோம் 30 போட்டோம்னாவே நமக்கு வராது. ஏன்னா இப்போ 23 × 3னா 3 3s are 9 2 3 6 690 தான் வரும். ஸோ அதுக்கும் மேலே அப்படின்னா 3 டேபிளில் 12 வந்து எப்போ வரும் 2 4. ஸோ 34. ஸோ பாருங்க 34 போட்டோம்னா 482 வந்துடும். ஸோ 1 டைம் 34 6 × 34 மட்டும் 204. ஸோ இந்த அமௌண்ட் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ 782 ரூபாய் வந்து ஏன்ற பங்கு வந்து 204 ரூபாய் தான் வாங்கியிருப்பாங்க. ஸோ ஆன்சர்னு பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஃப்ரெண்ட்ஸ் நான் ஆன்சர் எழுத மறந்துட்டேன். இதே மாதிரி நம்ம பியோட பங்கு சியோட பங்கெல்லாம் கண்டுபிடிக்கலாம். அப்போ பாருங்கள் 8/23 × 782னா 1 டைம் 34. ஸோ 34 × 8 அப்படின்னா 4 8s are 32 3 8s are 24 24 + 3 27 272. அகெயின் வந்து அதர் பங்கு என்ன 9/23 × 782 1 டைம் 34. ஸோ 34 × 9 அப்படின்னா 4 9s are 36 6 மிச்சம் 3 9s are 27 + 3 30. ஸோ 306. ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு வந்து 782 வருதுன்னு பார்த்துடலாம். ஸோ அமௌண்ட் 204 272 306. ஸோ பாருங்கள் 4 + 2 6 6 + 6 12க்கு 1. ஸோ 7 + 1 8 2 2 4 4 + 3 7 782. ஸோ பாருங்கள் நமக்கு அமௌண்ட்டு 782. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அதர் பங்குகள் நீங்கள் கண்டுபிடிச்சி நீங்கள் ஆட் பண்ணி போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு டேலி ஆகணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து 10th சம் பார்க்கலாம். 2 numbers are in the ratio 3:5. If 9 is subtracted from that number, then the ratio is changed as 12:23. Find the second number.
இரண்டு எண்ணுகளின் விகிதம் 3:5. அவை ஒவ்வொன்றிலும் இருந்து 9ஐ கழிக்க அவை 12:23 என மாறுகிறது எனில் இரண்டாவது எண் காண்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு ரேஷியோ இருக்குது. அந்த ரேஷியோ என்ன 3:5. அதோட 9ஐ கழிச்சோம் அப்படின்னா இந்த ரேஷியோ எப்படி மாறுது அப்படின்னா 12:23 மாறுதான். அப்படி மாறுச்சு அப்படின்னா ரெண்டாவது எண் செகண்ட் எண் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க ரேஷியோ எடுக்கலாம் 3:5. அதை 9 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா புது ரேஷியோ 12:23 மாறுது. ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா 3x, ஏன்னா நம்ம கண்டுபிடிக்கிறது நம்ம எக்ஸ்னு வச்சுக்கோம். ஸோ 3x 5x, 3x minus 9, 5x minus 9. சேஞ்ச் பண்ணுறது என்ன 12 இந்த மாதிரி இஸ்டு இருந்துச்சுன்னா டிவைட் 12/23. டிவைடில் இருக்கிறத நம்ம இப்படி இஸ்டு எழுதுவோம். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். 23 into 3x minus 9 equal to 12 into 5x minus 9. ஸோ மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 23 into 3 69x, 23 into 9 பண்ணால் 207. ஸோ வந்து 5 12s are 60x, 9 12s are 108. ஸோ வந்து நம்ம எக்ஸ் ஒரு சைடமும் நம்பர்ஸ் ஒரு சைடாக வச்சுக்கலாம். ஸோ 69x ப்ளஸ் 6x 60x மைனஸ் 60x ஆயிரும். ஸோ இங்கே 207 வந்து மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும். ஸோ இது அப்படியே தான் மைனஸ். ஸோ வந்து இதுங்க வந்து 9x. ஸோ இது ரெண்டு மைனஸ் பண்ணோம் அப்போ மைனஸ் தான் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா வந்து இங்கே வந்து பாசிட்டிவ் சிம்பிள் இருக்குது, இங்கே நெகட்டிவ் சிம்பிள் இருக்குது. ஸோ ப்ளஸ் பண்ணிவிட்டு எது கிரேட்டாக இருக்கோ அந்த சிம்பிள் போட்டுக்கலாம். ஸோ நமக்கு வந்து என்ன 99 தான் வரும். இது ரெண்டையும் நமக்கு சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ x = 99/9 11. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிச்சது. இது எப்படின்னா பாருங்கள், இங்கே வந்து 208 108 இருந்துச்சுன்னா 100. ஸோ இங்கே அதோட ஒன்று கம்மியாக ஸோ இங்கே 99 தான் வரும். ஸோ ஃபஸ்ட் டைம் என்னன்னா 3x எடுத்துருக்கோம், செகண்ட் டைம் 5x எடுத்துருக்கோம். நமக்கு 5x தான் வேணும். ஸோ 5 × 11 55. ஸோ ஆன்சர் 55. 11th சம் பார்க்கலாம். 11th சம் பாருங்க, ₹2,430 is divided among 3 persons A, B, C if they received ₹5, 10, 15 less for A, B, C respectively. Then they received amount are in ratio of 3:4:5. Then find B share. அதாவது பாருங்க, ரூபாய் 2430 ஆனது ABC என்ற மூவரிடமே பிரித்து கொடுக்கப்படுகிறது. A, B, C முறையே ரூபாய் 5 ரூபாய் 10 ரூபாய் 15 ரூபாய் குறைவாக பெற்றிருந்தால் அவர்கள் பெற்ற தொகையின் விகிதம் 3:4:5 எனில் பியின் பங்கு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது 2430 ரூபா அப்படின்ற ஒரு அமௌண்ட் இருக்குது. அதை 3 பேர் பிரித்து கொடுக்குறாங்க, ஏபிசின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க கொடுக்கும்போது என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அமௌண்ட் கம்மியாக கொடுக்குறாங்க. ஏக்கு வந்து 5 ரூபா கம்மியாகவும், பிக்கு 10 ரூபா கம்மியாகவும், சிக்கு வந்து 15 ரூபா கம்மியாக கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அவங்க தொகை ஒரு விகிதம் என்ன 3:4:5 இருக்குது அப்படின்னா பியோட பங்கு மட்டும் கரெக்டாக எவ்வளவு அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ வந்து கம்மியாக கொடுக்குற காசெல்லாம் ஃபஸ்ட் ப்ளஸ் பண்ணிக்கலாம். 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா எல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா 30 ரூபா வரும். ஏன் அந்த 30 ரூபா இது பண்ணுறோம் அப்படின்னா அந்த 30 ரூபா வந்து அவங்க கம்மியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 30 நம்ம இங்கே கழிச்சுக்கணும். ஸோ 2430 கழிச்சோம் அப்படின்னா 2400. ஏன்னா இந்த 2400 தான் அவங்க கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவங்க வந்து ஒவ்வொருத்தவங்களும் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து ஃபஸ்ட்டு ரேஷியோ எடுத்துக்கலாம். 3:4:5 மூணுக்கும் வந்து நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12 வரும் நமக்கு. ஸோ பாருங்கள் 3, 4, 5 அப்படின்னா 5 4s are 20, 3, 4, 5. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம 5 ரூபா 10 ரூபா 15 ரூபா 3 ஆட் பண்ணிக்கிறோம். 3 ஆட் பண்ணால் 30 ரூபா. அந்த 30 ரூபா வந்து டோட்டல் அமௌண்ட்டை மைனஸ் பண்ணுறோம். ஏன் அப்படின்னா அவங்க ஒவ்வொருத்தையும் கம்மியாக கொடுத்தாங்க. ஸோ இது கம்மியாக கொடுத்த அமௌண்ட்டு. ஸோ அதை மைனஸ் பண்ணிக்கிறோம் ஃபஸ்ட் திங். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா அவங்களே சொல்லிட்டாங்க ரேஷியோ 4ன்னு சொல்லிட்டாங்க பிக்கு. ஸோ பிக்கு 4. இந்த 12 எப்படி வந்துச்சுன்னா அவங்க மொத்த பங்கு அவங்களே கொடுத்துறாங்க 3:4:5 சொல்லிட்டு. ஸோ 3 + 4 7, 7 + 5 12. ஸோ அந்த 12 அந்த இப்போ கண்டுபிடிச்ச அமௌண்ட் 2400. அந்த 2400 நம்ம அடிச்சு கொடுத்தோம்னா 1 டைம் 2 டைம். ஏன்னா 12 × 2 24. ஸோ இங்கே 2 0 200. 4 × 200 வந்து 800. 4 × 200 வந்து 800. ஸோ நீங்கள் இதான் ஆன்சராக கேட்டால் அப்படி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னா அவங்களே சொல்லிட்டாங்க பிக்கு 10 ரூபா வந்து கம்மியாக கொடுத்தோம் அப்படின்னா. ஸோ அதை +10 பண்ணி தான் நம்ம கொடுக்கணும். ஸோ ₹810. ஆக்சுவலாக வந்து முறையாக கம்மியாக கொடுத்துருக்காங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அதை மட்டும் ஆட் பண்ணி இங்கே மைனஸ் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் கொடுத்துருக்க ரேஷியோவில் வந்து 4 இந்த 12 எப்படின்னா மொத்த பங்கு. ஸோ வந்து 12 வந்து 4 பங்கு தான் பிங்கும்போது 4/12 கண்டுபிடிச்சிருக்க அமௌண்ட். ஸோ கம்மியாக கொடுத்தது சேர்த்து நம்ம எழுதுறோம்.
ஸோ ₹810. ஏன்னா 800 நமக்கு ஆன்சரில் இருக்கும். ஸோ நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. அந்த ₹10 குறைச்சி கொடுத்ததை நம்ம ஆட் பண்ணி நம்ம கொடுக்குறோம். ஸோ இதில் வந்து 12th சம்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பாருங்கள், த மந்த்லி சேலரி ஆஃப் A and B is in the proportion 4:7. Their expenditure is in the ratio of 5:9. If their monthly savings is ₹75, then their incomes அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இரு நபர்களின் மாத வருமானமானது 4:7 என்ற விகிதத்தில் உள்ளது. அவர்களின் செலவுகளின் விகிதம் 5:9. இருவரின் மாத சேமிப்பு ₹75 எனில் அவர்களின் மாத வருமானம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து A, Bன்னு 2 பேர் இருக்காங்க. அவங்களோட வருமானம் இருக்குது பார்த்தீங்களா, அவங்களோட ரேஷியோ என்னென்னா 4:7 கொடுத்துருக்காங்க. அவங்களோட செலவுகள் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா 5:9 கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் மாதம் அவங்க எவ்வளோ சேமிப்பு எப்படி பண்ணுறாங்க அப்படின்னா ₹75 சேமிப்பாங்க. அப்படின்னா அவங்க வாங்குற அந்த காசு சம்பளம் இருக்குது பார்த்தீங்களா, இன்கம், அது எவ்வளவுன்னு அமௌண்ட்டில் கேட்குறாங்க. ரேஷியோவில் கொடுத்தது அமௌண்ட்டில் கேட்குறாங்க. ஸோ நம்ம இன்கம் பண்ணால் அந்த இன்கம் வச்சு தான் நம்ம என்ன பண்ணுவோம், சேமிப்பு பண்ணுவோம், செலவும் பண்ணுவோம். ஸோ தான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ நமக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னா வந்து எக்ஸ்பெண்டிச்சர் செலவு தான் வேணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஸோ நமக்கு செலவு அப்படின்னா இன்கம்லேருந்து நம்ம சேமிப்பு வச்சுக்க போகிறோம். அதுதான், ஏன்னா செலவு மிச்சம் தான் நம்ம சேமிப்பு பண்ணுவோம். இன்கமில் செலவு போக தான். இப்போ எக்ஸாம்பிள் வந்து ₹100 வந்து ₹70 நீங்கள் செலவு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ₹30 தான் இருக்கும். ஸோ அதுதான் இங்கே எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ அப்படின்னா அதில் எவ்வளோ சேமிப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து மாதம் வந்து ₹100 யாரை கொடுக்குறாங்க, அதில் வந்து நீங்கள் எவ்வளோ இருக்குது காசு அப்போ என்கிட்ட ₹30 தான் இருக்குது அப்படின்னா அவங்க சொல்லிடுவாங்க, ஓ நீ ₹70 செலவு பண்ணிட்டியா, அதுதான் என் கணக்கு. ஸோ இன்கம் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4x, ஏன்னா 4:7 4x 7x எடுத்துக்கலாம். ஸோ அவங்க சேமிப்பு அப்படின்னு ₹75. ஸோ அந்த ₹75 நம்ம மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ வந்து 4x - 75 7x 7 ஈக்குவல் டு எக்ஸ்பெண்டிச்சர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா 5:9. ஸோ 5/9 கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 9 × 4x - 75 ஈக்குவல் டு 5 × 7x - 75. ஸோ பண்ணோம் அப்படின்னா 9 4 36, 75 6 675. ஸோ மைனஸ் இருக்கணும். 5 7 35x - 75 × 5 அப்படின்னா 375. ஸோ நம்ம வந்து வழக்கம் போல் எக்ஸ் ஒட்டாமல் நம்பர்ஸ் ஒன்றா வச்சுக்கோம். ஸோ 36x - 35x இங்கே ப்ளஸ் இருக்குது, இங்கே இருந்துச்சுன்னா மைனஸில் வந்துடும். ஸோ இங்கே 375x இருக்குது, அது மைனஸில் இருக்குது. இங்கே -675 வந்து இங்கே தான் ப்ளஸில் போயிடும். ஸோ நம்ம பாருங்கள் 375 675 அப்படின்னா 3 × 0 0. ஸோ x 300 ப்ளஸ் ஏன் வருதுன்னா இங்கே பாசிட்டிவில் வந்து கிரேட்டர் நம்பர் இருக்குது. ஸோ நம்ம என்ன எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4x 7x. ஸோ 4 × 300 1200, 7x 7 × 300 2100. ஸோ இதான் A and B ஓட இன்கம். ஸோ ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா 1200 2100. ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சது கரெக்டானு பார்க்கலாம். ஸோ பாருங்கள் நம்ம என்ன அமௌண்ட் கண்டுபிடிச்சோம், A/B 1200 = 2100. ஸோ 0க்கு 0 0க்கு 0 கேன்சல் பண்ணலாம். ஸோ 12:21 இருக்கா. ஸோ மூணால் வகுத்தோம் அப்படின்னா 4:7. ஸோ கொடுத்துருக்க அந்த ரேஷியோ வந்துருச்சு பார்த்தீங்களா 4:7. ஸோ பாருங்கள் 4:7 அவங்க கொடுத்துருக்க ரேஷியோ வந்துருச்சு. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் கரெக்டு. ரேஷன் ப்ரொபோர்ஷன் பொறுத்த வரையும் நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட் கரெக்டாக அப்படின்றத நம்ம இந்த மாதிரி சிம்பிளாக எப்படி போட்டு பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு 13th சம் பாருங்கள். ஃபைண்ட் த காம்பவுண்ட் ரேஷியோ கொடுத்துட்டு 2:5 3:9 10:4. இது மாதிரி காம்பவுண்ட் ரேஷன் கொடுத்துட்டாவே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆட் நம்பர் மாதிரி இப்படி ஒன்றாகும், ஈவன் நம்பர் மாதிரி இப்படியும் நம்ம எடுத்துக்கணும். ஸோ பாருங்கள் கொடுத்துருக்கதை எப்படி எழுதிக்கணும்ப்பா, ABCDEF. இப்போ ACEBDF 2ஆக பிரிச்சுக்கணும். ஸோ கொடுத்துருக்க வேல்யூ பாருங்கள், ஏக்கு வந்து 2, சிக்கு 3, ஈக்கு 10. ஸோ 2 × 3 × 10 ஈக்குவல் டு பிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா 5, டிக்கு 9, எஃப்க்கு 4. ஸோ 5 × 9 × 4. So 2 × 3 6, 6 × 10 60. So 5 9s are 45, 45 × 4 அப்புறம் 180. 0க்கு 0 கேன்சல் ஆயிடும். ஸோ நமக்கு என்ன இருக்கும் 660 18. ஸோ இது வந்து நம்ம 1 time 3 times 6 டேபிளில் பண்ணலாம். ஸோ ஆன்சர் 1:3ன்றதான். ஸோ பாருங்கள் 1:3. ஸோ நெக்ஸ்ட்டு 14th சம்னு பார்த்தோம் அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க அப்போ A/B/Cன்னு கொடுத்துருக்காங்க. 2:3:4 எனில் A/B/C/B/C/C/A இதன் மதிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களே ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4ன்னு கொடுத்துட்டாங்க. ஜஸ்ட் இதில் நம்ம அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். ஸோ பாருங்கள்,
ஸோ ஏக்கு 2, பிக்கு 3, சிக்கு 4. ஸோ 2/3 = 3/4 = 4/2. ஏன் அப்படின்னா ஏன்ற இடத்துல 2, பின்ற இடத்துல 3. ஸோ 3/4 ஏன்னா இங்கே சி இருக்குது. ஸோ கீழே இருக்குது நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். 3க்கும் 4க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுத்துக்கலாம் 12. ஸோ வந்து அகெயின் வந்து நம்ம என்ன பண்ணுவோம் 2/3 × 12, 3/4 × 12, 4/2 × 12. ஸோ நம்ம எல்லாம் அடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ரேஷியோனா 8:9:24. ஏன் அப்படின்னா 1 டைம் 4 டைம், 4th டேபிள் 1 டைம், இது 3 டைம், 2 டேபிள் 1 டைம் 6 டைம், 2 × 4 8, 3 3s are 9, 4 6 are 24. 8:9:24 ஆப்ஷன் ஏ. 15th சம் பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக வந்து ரிப்பீட்டட் சம். சாரி ஃப்ரெண்ட்ஸ், ரிப்பீட்டட் சம் ரிப்பீட் ஆயிடுச்சு. நம்ம ஃபர்ஸ்ட் சம் போட்டோம் பார்த்தீங்களா. ஸோ இதான் இந்த சம் தான் ரிப்பீட்டட் ஆயிடுச்சு. ஸோ ஆன்சர் பார்க்க 140 இருக்குது. ஸோ ஓகே, நம்ம 16th சம் பார்க்கலாம். A:B = 4:6, B:C = 18:5 அப்படின்னா A:B:C வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கொடுத்துருக்கிறது எழுதிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருந்தாலும் ABCன்னு எழுதிக்கலாம். A:B 4:6, B:C 18:5. ஆக்சுவலாக இந்த மாதிரி இந்த காலி இடம் இருந்துச்சுன்னா பக்கத்தில் இருக்க நம்பர் எழுதிக்கணும். ஸோ இங்கே 6, இங்கே 5 இருந்துச்சா இங்கே 5, இங்கே 4 இருந்தால் 4 எழுதிக்கலாம். அது மாதிரி இங்கேயும் அப்படி தான். இங்கே 8 இருந்தால் இங்கே 8, 7 இருந்தால் 7. ஸோ அந்த மாதிரி 6 6, இங்கே 18 அப்படி எழுதிக்கலாம். ஸோ 4 × 18 பார்த்தோம் அப்படின்னா 72, 6 × 18 பார்த்தோன்னா 108, 6 5 are 30. ஸோ இது எல்லாமே காமனாக இருக்குது. 3 ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 24:36:10. அகெயின் இதை வந்து நம்ம 2 டேபிளால் பண்ணலாம், 3 டேபிள் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா 10 வராது, மித்த 24 36 வரும். ஸோ 2 டேபிளில் பண்ணோம் அப்படின்னா 12:18:5, 12:18:5. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 16 சம்ஸ் பார்த்தோம். ரிமைனிங் 9 சம்ஸ் வந்து நம்ம பார்ட் 2 வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கொஞ்சம் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.